Hello students, welcome to Centum Tutor Accountancy Higher Secondary First Year Unit 8 Bank Reconciliation Statement. இந்த வீடியோல question number 6 எப்படி work out பண்ணலான்னு பார்க்கலாம். Question number 6. Prepare bank reconciliation statement from the following data and find out the balance as per cash book as on 31st March 2018. இந்த கொஸ்டின்ல பாருங்க பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. பட் கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் தி பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். கேஷ் புக் உடைய பேலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸும் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் உடைய பேலன்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் உடைய பேலன்ஸை கொஸ்டின்ல கொடுத்துட்டு கேஷ் பேலன்ஸ் கேஷ் புக் உடைய பேலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் திங் பட் ரிவர்ஸ் ஆர்டர்ல போடணும். நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். ரிவர்ஸ் பிளஸ் பண்ணா மைனஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஞாபகம் வைக்க கூடாது. இந்த இடத்துல இந்த ஐட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணுமா லெஸ் பண்ணுமான்னு மட்டும் பார்த்தா போதும். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டாச்சு. பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் as on 31st March 2018. Particulars, addition amount, amount plus, amount minus, addition amount to subtraction amount to. எப்போதும் பண்ற மாதிரி particularஸ்ல எல்லா ஐட்டத்தையும் எழுதிடணும். வாட் எவர் தி ஐட்டம் given in the question, just write it down. அப்படியே எழுதிடலாம். எழுதியாச்சு. இனி ஒவ்வொரு ஐட்டமா நம்ம படிச்சு எங்க போடணும், பிளஸ்ல போடணுமா மைனஸ்ல போடணுமான்னு பார்க்கலாம். பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பேங்க் புக்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால எந்த அட்ஜஸ்ட்மெண்டா இருந்தாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தான் பண்ண முடியும். நம்மளுக்கு ஆன்சர் தான் கேஷ் புக்கோடைய பேலன்ஸ். ஸோ இங்க என்ன பேலன்ஸ் கொடுத்தாலும், அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய பேலன்ஸ் கொடுத்தாலும் சரி, கேஷ் ஸ்டேட்மெண்ட்டுடைய பேலன்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, இட் ஷுட் பி ரிட்டன் இன் பாசிட்டிவ் அமௌண்ட். அடிஷன் அமௌண்ட்ல எழுதிடணும். 15,000 கொடுத்திருக்காங்க. பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அந்த 15,000 பிளஸ் அமௌண்ட்ல எழுதியாச்சு. இனி செகண்ட் ஐட்டத்தை ரீட் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்னு தீர்மானிக்கலாம். செக்ஸ் issued but not yet presented for payment. Check issued but not yet presented for payment. செக்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம், இனி பேமெண்ட்டுக்காக பிரசன்ட் பண்ணல. அப்போ நம்ம அதாவது கம்பெனி ஒரு கன்சர்ன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த செக்கை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. செக்கை இஷ்யூ பண்ணதுமே, பேமெண்ட்டுக்காக செக்கை இஷ்யூ பண்ணதுமே அது கேஷ் பேமெண்ட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப செக்கை கொடுத்தாச்சு, அப்ப கேஷ் போடதான் நினைச்சு கேஷ் புக்ல மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்ப கேஷ் புக் கம்மியாயிருக்கும். இனி பேங்க்ல வந்து அந்த பணத்தை எடுக்கல. நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். இனி பேங்க் புக்ல வந்து அந்த பணத்தை எடுக்கல. அதனால பேங்க் புக்ல கம்மி பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம செக் இஷ்யூ பண்ணதுமே கேஷ் புக்ல கம்மி பண்ணிருப்போம். அப்ப கேஷ் புக் கம்மியாயிருச்சு. ஆனா பேங்க்ல இனி பிரசன்ட் பண்ணாதனால பேங்க்ல இனி கம்மி பண்ணல. ஏன்னா அவங்க வந்து பிரசன்ட் பண்ணாதான் அந்த பணத்தை எடுத்தாதான் பேங்க் புக்ல கம்மியாகும். இப்ப பேங்க் புக்ல அதிகமா இருக்கும், கேஷ் புக்ல கம்மியா இருக்கும். இப்ப நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் புக் இப்ப கம்மியா இருக்கு, பேங்க்ல அதிகமா இருக்கு, கேஷ் புக்கு ஈக்குவலா மாத்தணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் மைனஸ் பண்ணிடணும். 2,500 கொடுத்துருக்காங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் மைனஸ் பண்ணிட்டோம். தேர்ட் ஐட்டம் பாருங்க, பேங்க் சார்ஜஸ் நாட் ரெக்கார்டட் இன் தி கேஷ் புக். பேங்க் சார்ஜஸ் நாட் ரெக்கார்டட் இன் தி கேஷ் புக். பேங்க் சார்ஜஸ் இனி கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ணல. பேங்க் சார்ஜஸ்னா பேங்க் சில சார்ஜஸ் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிருவாங்க. அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துக்குவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ்க்காக அவங்க பணத்தை எடுத்துக்குவாங்க. தட் இஸ் கால்ட் பேங்க் சார்ஜஸ். அப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பேங்க் சார்ஜஸ் மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பேங்க் புக்ல கம்மியாயிரும். இனி கேஷ் புக்ல அட்ஜஸ்ட் பண்ணல. அப்ப கேஷ் புக் அதிகமாவே இருக்கும். பேங்க் புக் கம்மியாயிருச்சு.
இப்போ நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? பேங்க் புக்கை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கேஷ் புக் வந்து அதிகமா இருக்கும், பேங்க் புக்ல வந்து கம்மியாயிருச்சு. ஏன்னா பேங்க் சார்ஜஸ் பேங்க்ல கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ பேங்க் புக்கை திருப்பி பழையபடி கேஷ் புக்கா மாற்றும், கேஷ் புக் ஈக்குவலா மாற்றணும்னா அந்த மைனஸ் பண்ண சார்ஜை ஒன்ஸ் அகைன் இட் ஷுட் பி ஆட் பண்ணிடணும். Fourth item, interest charged by bank not recorded in the cash book. Interest charged by bank not recorded in the cash book. Interest charge பண்ணிருக்காங்க. Interest charge பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம பேங்க்ல வந்து நம்ம அக்கவுண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட பிடிச்சிட்டாங்க. அப்போ வட்டி பிடிச்சிட்டாங்க. அப்போ வட்டியை பிடிக்கும் பொழுது பேங்க் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கம்மியாயிரும், கேஷ் புக்ல அதிகமா இருக்கும். ஏன்னா கேஷ் புக்ல நீ ரெக்கார்ட் பண்ணல, நாட் ரெக்கார்டட் இன் தி கேஷ் புக். அப்ப பேங்க்ல கம்மி பண்ணிட்டாங்க, நம்ம கேஷ் புக்ல கம்மி பண்ணல. இப்ப பேங்க் புக்க பழையபடி கேஷ் புக் ஈக்குவலா மாத்தணும்னா அந்த மைனஸ் பண்ண அமௌண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ணிரணும்? ஆட் பண்ணிரணும். 500 rupees ஆட்ல போட்டாச்சு. Fifth item, bank paid insurance premium as per standing instruction but not recorded in the cash book. பேங்க்குக்கு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், நம்ம இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ண சொல்லி, இன்சூரன்ஸ் பிரீமியத்தை பே பண்ண சொல்லி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். பேங்க் பே பண்ணிட்டாங்க. அப்போ பேங்க் வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ண உடனே நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுடைய அமௌண்ட் வந்து கம்மியாயிரும். ஆனா கேஷ்ல இனி ரெக்கார்ட் பண்ணல. அப்ப கேஷ் புக்ல அதிகமாவே இருக்கும். இப்போ நம்ம பேங்க் புக்கு கேஷ் புக் ஈக்குவலா மாத்தணும். இப்போ பேங்க்ல நம்ம கம்மி பண்ணிட்டோம், கேஷ்ல இனி கம்மி பண்ணல, கேஷ் புக் அதிகமா காமிச்சிட்டு இருக்கு. கேஷ் புக்கு ஈக்குவலா இந்த பேங்க் புக்கை மாத்தணும்னா ஒன்ஸ் அகைன் நம்ம அந்த மைனஸ் பண்ண இன்சூரன்ஸ் பிரீமியத்தை ஒன்ஸ் அகைன் பேங்க் புக்ல என்ன பண்ணிரணும்? ஆட் பண்ணிரணும். 300 rupees ஆட் பண்ணிட்டோம். Sixth item, checks deposited but not yet credited. செக் டெபாசிட் பண்ணிட்டோம், இனி வரவு வைக்கல, பேங்க் புக்ல வரவு வைக்கல. செக் டெபாசிட் பண்றத பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு செக்கை வந்து எப்போ டெபாசிட் பண்ண முடியும்னா ஒரு செக் நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு செக் கொடுத்துருப்பாங்க, அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்காக செக் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம செக் நம்மளுக்கு கிடைச்சதுமே நம்ம பணம் கிடைச்சதா கன்சிடர் பண்ணி, கேஷ் கிடைச்சதா கன்சிடர் பண்ணி கேஷ் புக்ல ஆட் பண்ணிடுவோம். கேஷ் புக் அதிகமாயிருச்சு, கேஷை ஆட் பண்ணிட்டோம், கேஷ் புக்ல அதிகமா இருக்கும். இனி அந்த பேங்க்ல கொண்டு டெபாசிட் பண்ணோம், இனி கிரெடிட் பண்ணல, அதாவது ஆட் பண்ணல. கிரெடிட் பண்றது வந்து ஆட் பண்ணல, வரவு வைக்கல. அப்போ கேஷ் பேங்க் புக்ல கம்மியாவே காமிக்கும், கேஷ் புக்ல அதிகமா காமிக்கும். அப்போ நம்ம கேஷ் இந்த பேங்க் புக்கை கேஷ் புக் ஈக்குவலா மாத்தணும்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ 900 rupees ஆட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். இப்போ ஒவ்வொரு ஐட்டமும் ரீட் பண்ணி இந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணா எந்த சம் கொடுத்தாலும் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அடிஷன் அமௌண்ட்டையும் சப்ஸ்ட்ராக்ஷன் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்க சைடு இருக்கக்கூடிய அமௌண்ட் 15,000, 250, ஒரு 500, ஒரு 300, 900 ஆட் பண்ணா 16,950 கிடைக்கும். மைனஸ் சைடுல ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்கு, 2,500, அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா எங்க அதிகமா இருக்கு? பாசிட்டிவ் சைடு அதிகமா இருக்கு, அதை அப்படியே அதுக்கு கீழே எடுத்து எழுதிடலாம், 16,950. அதே அமௌண்ட்டை எடுத்து நெகட்டிவ் சைடும் எழுதிடலாம், 16,950. அப்போ மைனஸ் சைடுல கம்மியா இருக்கு, 2,500 தான் இருக்கு, நம்மளுக்கு வந்து 16,950 வரணும். அப்போ இந்த 16,950 இருந்து இந்த 2,500 போக பேலன்சிங் ஃபிகர் வந்து 14,415 கிடைக்கும். தட் இஸ் ஆன்சர். இப்போ எந்த சைடு அதிகமா இருந்துச்சு? பாசிட்டிவ் சைடு தான் அதிகமா இருக்கு. பாசிட்டிவ் சைடு அதிகமா இருந்தால் யூ ஷுட் பி, நீங்க என்னன்னு எழுதணும்? பேலன்ஸ் அப்படின்னு எழுதணும். சோ இப்போ இது வந்து என்னன்னு கேட்டீங்க, இந்த அமௌண்ட் என்னன்னு கேட்டா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். That's the answer. So thank you for watching this video. Wish you all the best.